ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு சனா ரெசிபீஸில் உருளைக்கிழங்கு போண்டா தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி விழாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா கட்டி விழாம மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. கடாய் சூடாயிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் சீரகம், பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தான் கடுகு சீரகம் ஆட் பண்ணோம், இல்லைன்னா கடுகு சீக்கிரமாக கரிஞ்சிடும். வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பொடியை நறுக்கி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். பொடியை நறுக்கி வச்சிருக்க ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சிருக்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போன பிறகு இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க 2 உருளைக்கிழங்கை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதை மாவில் நல்லா டிப் பண்ணிட்டு ஆயிலில் போட்டுடலாம். அப்பப்போ திருப்பி விட்டுடலாம். அப்பப்போ எல்லா சைடும் திருப்பி திருப்பி விட்டுடலாம். இல்லைன்னா ஒரே சைடு இருந்துச்சுன்னா நல்லா கருகிடும். நல்லா உருளைக்கிழங்கு போண்டா நல்லா செவந்து வந்துடணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.